ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஆட்டு தலைக்கறி குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆட்டு தலையை வாங்கி அது நல்லா வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான ஆடாக இருக்கணும். அதை நான் கவனிச்சு வாங்குங்க. அதை வாங்கிட்டு நல்லா சுத்தம் பண்ணுங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 3 வாட்டி நல்லா கழுவிட்டு நல்லா வந்து வெந்நீரை கொண்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். ஏன்னா குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கக்கூடியது இல்லையா. குழந்தைகள் நான் சொன்னது வந்துட்டு தாய்மார்கள் இதை வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட குழந்தையோட தலை சீக்கிரமாக வந்து நின்றுடும், பிறந்த குழந்தையா இருந்ததுன்னா. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, தக்காளி, வெங்காயம், அதாவது கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு தக்காளி 4 தக்காளி கட் பண்ணி போட்டுருக்கேன். இது 2 பேருக்கு வந்து சமைக்கிறது சமையல். இது நீங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் வந்து சமைச்சுக்கோங்க. அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா. இப்போது தக்காளி, பெரிய வெங்காயம், அப்புறம் 4-5 மிளகு போட்டு நல்லா இது வந்து ஒரு பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அது கூடவே வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எப்போவுமே கறி குழம்புக்கு நம்ம ஆட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி நார்மல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் மிக்ஸி ஜாரில் வந்துட்டு தக்காளி, சீரகம், வெள்ளைப்பூடு இதை 3ஐயும் போட்டு நல்லா பேஸ்ட் பார்த்துக்கு நான் அரைச்சிக்க போகிறேன். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு இது ஒரு கிரேவி மாதிரி வந்து கிடைக்கும் நம்மளுக்கு இந்த குழம்பு. சரி வாங்க, இதை நம்ம அரைச்சிட்டு வந்துட்டு எப்படி ஊற்றுறது பார்க்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு நல்லா வந்து ஃப்ரை ஆகிருக்கணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கும். சரிங்களா. ஸோ இப்போ இந்த ஆட்டு தலைக்கறி இருக்குது பார்த்தீங்களா, க்ளீன் பண்ணி மஞ்சள் பொடி எல்லாமே போட்டு நான் நல்லா வந்துட்டு அந்த ஸ்மெல் வராத அளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டோம். இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்துட்டு ஊற்றிட்டு அதை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறது ரீசனுக்காக நான் அதுலேயே அந்த தண்ணியை வந்து வாஷ் பண்ணி அப்படி நான் ஊற்றிக்கிட்டேன். நீங்களும் வேஸ்ட் பண்ணாதீங்க, தண்ணி ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ அதை வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதை வந்து நல்லா வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வதக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அது கூட நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இந்த ஸ்டேஜில் பொடி, அதாவது நம்ம வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அந்த வீட்டில் மசால் தூள் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த மசாலா தூள் போடுங்க. இல்லைன்னா வந்து மட்டன் தூள் கூட நீங்கள் வந்து போடலாம். வீட்டில் இல்லைங்க எனக்கு வந்துட்டு ஆல்ரெடி நான் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கல அப்படின்றவங்க நீங்கள் மட்டன் பொடி கடையில் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் வாங்கி ஆட் பண்ணி ஒரு 2-3 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஓகேங்களா. இது கூடவே வந்து மஞ்சள் பொடி வந்து நான் லைட்டாக சேர்க்குறேன். ஸோ இப்போ நல்லா இதையும் வந்து சேர்த்து விட்டுட்டு 2 மிளகாய் வந்து கீரி போடுங்க. அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ 2 மிளகாய் அதை வந்துட்டு நடுசில் கீரி அப்படி வந்து நம்ம போடணும். போட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும் பார்த்தீங்களா. இது வந்து நல்ல கிரேவி பத்தில் கண்டிப்பாக தாராளமாக வரும். அண்ட் நம்ம வந்து இதில் புளிப்பு எதுவுமே நம்ம சேர்க்கல. தக்காளி இருக்கிறனால ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். சில பேருக்கு தலைக்கறி வந்து பிடிக்காது, சாப்பிட்டு பழக்கம் இருக்காது. பட் ஆனால் இந்த தலைக்கறி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ பெனிஃபிட். நிறைய பேர் வந்து தலையை பார்த்து இந்த கிண்ணு எல்லாத்தையுமே வந்து சாப்பிடாம அவாய்ட் பண்ணுவாங்க. பட் அதில் வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இது யாருக்கு மெயினாக வந்து ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா, குழந்தை பெற்றவங்க இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த தாய்மார்களுக்கு இது ரொம்பவே வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் அந்த குழந்தையோட தலை நிற்கிறதுக்காக ஆட்டு தலைக்கறி குழம்பு பண்ணி கொடுப்பாங்க பெரியவங்க. ஸோ உங்கள் வீட்லேயே இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க அவங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி வரும் இல்லையா, இந்த கிரேவி பத்துக்கு இருந்தால் போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட்டு அந்த தலை ஃபுல்லாக கறி ஃபுல்லாக போட்டுட்டு ஒரு 6 விசில் வந்து விட்டுருங்க. 6 விசில் விட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு குழம்பு கிடைக்கும். பார்க்குறது அப்படி இருக்குது. நான் ஒரு பவுலில் வந்து சேஞ்ச் பண்ணி உங்கள்கிட்ட காட்டலாம் ஆச்சு, பட் டைம் இல்லாத பர்பஸ்னால அப்படி வந்து நான் வீடியோ எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆச்சு. ஸோ பார்த்துக்கோங்க. இதுதான் ஆட்டு தலைக்கறி குழம்பு. எவ்வளோ பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க.